பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருடன் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் WMW வன்னிநாயக்க தெரிவித்தார். இதற்கமைய எதிர்வரும் 15ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் பணிக்கு சமூகம் அளிக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே கல்விசாரா ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகளை தற்போது வழங்க முடியாது என நிதி அமைச்சு மீண்டும் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் நிதி அமைச்சு நேற்று அறிவித்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபத்தலைவர் பேராசிரியர் சந்தன உடவாத்து தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை நீக்குவதற்கு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவிடம் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் நிதி அமைச்சு விடுத்துள்ள அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நிதி அமைச்சின் தீர்மானம் தொடர்பில் அனைத்து உப பீடாதிபதிகள் தொழிற்சங்க தலைவர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டதாக பேராசிரியர் சந்தன உடவாத்த தெரிவித்தார். உடனடியாக பணிக்கு சமூகம் அளிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அதன் பின்னரே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஆணைக்குழுவின் தலைவரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் தம்மிகேஸ் பிரியாந்த தெரிவித்துள்ளார். அதற்கமைய 72வது நாளாகவும் வேலைநிறுத்த போராட்டம் இன்று தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேராதனை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது. இதனிடையே பேராதனை கலகா சந்தியில் தொழிற்சங்கங்களினால் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இன்றுடன் 31 நாட்களை எட்டியுள்ளது. வெல்லச பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் 18வது நாளாகவும் இன்று தொடர்கிறது.